நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு அஞ்சலி திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது எதையுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த ஒவ்வொரு விஷயமும், இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் நெனச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் அஞ்சலி திருந்திட்டா. இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இனிமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையிலும் தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஈஸியா எல்லாமே முடிஞ்சிரும். ஏன்னா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திருந்திட்டா அப்படின்னும்போது, நமக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல தானே அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுதான் தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிருந்தா இப்போ நம்ம மகேஷ் சார் வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் நடந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து போயிருந்தா கிடையவே கிடையாது. நீங்க வந்து போயிருந்தா தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நடந்த விஷயம் வந்து போயிருந்தா இதுதான். அஞ்சலி திருந்திட்டான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க திருந்தவே கிடையாது. அஞ்சலியும் பைரவியும் சேர்ந்துக்கிட்டு இப்போ இவ்வளோ பெரிய பிளான போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஆடியோவை வந்து போயிருந்தா உங்களுக்கு நான் அனுப்புறேன். அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்கள பத்தி வந்து போயிருந்தா நீங்க அந்த செக் பண்ண சொன்னீங்கல்ல. அதாவது அவங்களோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணதில் இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்குச்சு அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இலக்கியாவுக்கு செம்ம ஷாக் ஆக ஆரம்பிச்சிடுது. ஏன்னா இந்த இடத்துல இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கடைசியில் அஞ்சலி திருந்தவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கோவத்தில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலி திருந்திட்டான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இப்போ நம்ம பிரியாவெல்லாம் போக வச்சு பல சம்பவங்கள் செஞ்சாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏசிபி மகேஷ் சார் வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பத்திலாம் சொல்லும்போது நம்ம இலக்கியாவால அத ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூவதமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அஞ்சலி வந்து நடிச்சா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அஞ்சலி உண்மையிலேயே திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா, கௌதமே நம்பிட்டாங்க அப்படின்னும்போது, மத்தவங்கலாம் நம்புறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தேகம் கிடையாது இல்லையா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாரி தான் நெனச்சாங்க. ஆனா, இப்போ அஞ்சலிய பத்தின உண்மை தெரிஞ்ச உடனே, நம்ம இலக்கியா என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. "சார் நீங்க சொல்றது உண்மதானா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "அட ஆமா இலக்கியா, எல்லாமே உண்மதான். அஞ்சலி உங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன நெனச்சீங்க? அஞ்சலிய திருத்தி கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்க. ஆனா இப்பவும் அஞ்சலியும், பைரவியும் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஆமா சார், ஆல்ரெடி பைரவி வந்து இங்க வந்து குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அதாவது இப்போ நம்ம மகேஷ் சார் சொன்னது எல்லாமே அடுத்தடுத்து அப்படியே நடக்குது. அஞ்சலியும் கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் என்ட்ரி குடுப்பா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே புரியும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில அதே மாரி நடக்கிறதுனால நம்ம கௌதம் கிட்ட இந்த விஷயத்த பத்திலாம் சொல்லி, அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.